வணக்கங்க. ஹராக்ஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து AI-171 போயிங் 787 ட்ரீம் லைனர் ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2011 தான் இந்த ஃப்ளைட்டு அன்னையிலேருந்து போயிட்டுருக்கு ஏர் இந்தியா ஃப்ளைட்டு. அப்போலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் கூட ஆகலை. ஃபஸ்ட் டைம் இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததை பற்றி பலவிதமான கருத்துக்கள், இந்த பிளாக் பாக்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க. பிளாக் பாக்ஸ் எடுத்துட்டாங்க. அதில் இருக்க ரெக்கார்டை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க பல டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து. ஸோ உங்களுக்கு ஒரு நாள் 2 நாளில் வந்து எதனாலன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி அது யாரோட ஃபால்ட்டு என்னவோ அதை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி அரசாங்கம் வந்து அதுக்கு தீவிர நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸு, நிறைய பேர் வந்து என்னென்னா இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொல்கிறாங்க. பறவைகள் அடித்ததுனால உங்களுக்கு இன்ஜின் ரிப்பேர் ஆகிருக்கலாம், அது இன்ஜின் ரெண்டுமே எப்படியா இருக்குது, ஒன்று மட்டும் ஒரு இன்ஜின் வீணாக போயிருந்தால் ஒரு இன்ஜினை வச்சே பண்ணியிருக்கலாம் அப்படின்றாங்க. சில பேர் பைலட்டும் ஒரு மனுஷன் தானே, அவர் வந்து சமயத்தில் வந்து அவரோட ஃபால்ட் கூட சமயத்தில் வந்து இருக்கலாம். அதாவது விமானத்தோட இந்த சக்கரம்லாம் வந்து உள்ளார போகிற 400 ஃபீட் வந்தோடனே உள்ளார போயிடணும், அது ஏன் போகல அப்படின்லாம் நிறைய பேச்சுகள் வருது. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எந்த காரணமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை வந்து சரி பண்ணணும். நம்ம வந்து இதுதான் காரணம் இதனால தான் மிஸ்டேக் எடுத்து பேசுனாலும் எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ அதை வந்து என்ன பண்ணி மறுபடியும் அதை ஃபால்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இதில் என்ன மிஸ்டேக் ஆகிருக்கு, எதனால் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்குன்னு தெரியாமல் இதுக்கப்புறம் விபத்தே இது மாதிரி ஃப்ளைட்டெல்லாம் விபத்தே நடக்காமல் இருக்கிறதுக்கு பல விதமான நடவடிக்கை கண்டிப்பாக வந்து முயற்சி எடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப சீரியஸாக வந்து ஸ்டெப் எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இது மாதிரி நடக்கவே கூடாது. அதே மாதிரி வந்து ஒரு பைலட் வந்து இந்த அவ்வளோ எமர்ஜென்சியில் அவர் எப்படி இருக்கும் அந்த நிலைமை யோசித்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா ஒரு பைலட் வந்து ஒரு ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகிட்டு ரன்வேல போயிட்டு மேலே வந்து எழும்புது. மேலே வந்து பறக்கிறதுக்கு போகிறப்ப மேலே ஹைட்டுக்கு போகிறப்ப ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் கூட இல்லை, அதுக்குள்ளே வந்து மேலே போக முடியல. அவருக்கு பைலட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எப்படி போக மாட்டேங்குது, என்ன ஆகுது, பெரிய ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவரை பற்றி அவரோட பேசஞ்சர்ஸ் எப்படி காப்பாற்ற ஒன்றுமே தெரில. அதாவது கண்ணுக்கு முன்னாடி சமயத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து லேண்ட் ஆக முடியாமல் இருக்குது. அப்புறம் அப்படியே ஃபியூவல் தேடுற வரைக்கும் மேலே பறந்துக்கிட்டே இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் அது வந்து டேக் ஆஃப் ஆகி போய் உடனே மேலேயே போக முடியலங்கிறப்ப அது பயங்கர ஆக்சிடென்ட் தான் ஆகுது, ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறப்ப அந்த நிலமையில பாருங்கள். ஒரு தரையில் இருந்தால் கூட ஏதாவது பண்ணலான்னா ஒன்றுமே பண்ண முடியாமல் அவ்வளோ நிர்கதியாக இருக்கப்ப அவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியலங்கிறப்ப தான் மேடேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். டேக் ஆஃப் ஆக மாட்டேன், ஸ்பீடு கிடைக்கலன்னு சொல்லி அமிச்சார், அதோட கட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அது வந்து அந்த அளவு ஆகிருக்குது. நம்ம இறந்து போகிறோம், நம்ம எல்லாமே போகிறோம், சாவை கண்ணு கூட நிறுத்தி எதுவுமே பண்ண முடியாதுங்கிற நிலமையில தான் அது போய் அப்படியே வேகம் அவர் கண்ட்ரோலையும் இழந்து எதுவுமே பண்ண முடியாமல் அது அப்படியே இறங்கி போய் அது கீழே அவ்வளோ ஜனங்களாம் போயிட்டுருக்குறாங்க, வந்துட்டுருக்காங்க. பகல் நேரம் அந்த இதில் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் போய் அப்படியே மேலே இடித்து அதுக்கப்புறம் ஃபியூவல் ஃபுல்லாக இருந்தனால அவ்வளோ வெடித்து அவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் உழைச்சிருக்கிறார். ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இதில் வந்து சில பேர் அதில் பயணித்தாங்க பார்த்தீங்களா, நம்ம இந்தியன்ஸு, அப்புறம் வந்து பிரிட்டிஷர்ஸு, போர்ச்சுகல்ஸ், அப்புறம் வந்து ஒரு கனடியன், இதுமாதிரி கொஞ்சம் பேர் எல்லாம் சேர்ந்து 230 பேர் ப்ளஸ் அங்கே ஸ்டாஃபு பைலட்லாம் சேர்த்து மொத்தம் 242 பேர். அதில் ஒருத்தர் வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ 241 பேர் தான். ஒருத்தர் வந்து வர வேண்டியவங்க லாஸ்ட் மினிட்ல ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ 241ன்றாங்க. அதில் ஒருத்தர் வந்து போயிடுச்சார். ஸோ 240 ப்ளஸ் வந்து என்னென்னா ஒரு 10 பேர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 10 பேரும் ப்ளஸ் கீழே பொதுமக்களில் சேர்ந்து அதாவது ஒரு இந்த மெடிக்கல் காலேஜ் பசங்க 10 ப்ளஸ் பொதுமக்களில் ஒரு 23, மொத்தம் 33, இல்லை ஒரு 241 சேர்த்து மொத்தம் வந்து 274 வந்து இது வரைக்கும் இறந்துருக்குறாங்க. இதில் சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அது எவ்வளோ பேர் கண்டிஷன் என்னன்னு தெரியல. இது வலி எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாகுமான்னு தெரியல. அது மாதிரி நிலைமை தான் இருந்துகிட்ருக்கு. இதில் வந்து பயணம் பண்ணாங்க பார்த்தீங்களா, ட்ராவல் பண்ணவங்கள சில ஸ்டோரிஸ்லாம் கேட்குறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க என்னென்ன கனவுங்களோட, என்னென்ன நம்பிக்கையோட அங்கே போய் வாழ்க்கையில் எப்படி வாழணும், எப்படி செட்டில் ஆகணும், என்னென்ன விஷயத்துக்காக வந்தாங்க, எதுக்காக திரும்பி அங்கே போனாங்க, என்ன ஆச்சுங்கிறத சில குடும்பங்களில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து அதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி லண்டன் போயிருக்கிறார். போய் அவர் வந்து ஐடி கம்பெனியில் அங்கே சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து இங்கே வந்து குஜராத்தோ அங்கே ராஜஸ்தானோ அங்கே வந்து ஒரு அவர் டாக்டர் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து 2 ட்வின் பாய்ஸ் 2 பேரும் ஒரு பொண்ணு, மொத்தம் 3 குழந்தைங்களோட இங்கே இருக்கிறாங்க. குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அவர் அங்கே இருக்கிறார். ஸோ ஃபேமிலி பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவருக்கு ஓரளவு செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபேமிலி கூப்பிட்டுக்கலாம் சொல்லி கூப்பிட்றாரு. வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னால் அந்த பசங்கள்லாம் அவ்வளோ சின்ன பசங்களாம் நம்ம ஃபேமிலியோட அப்பா நம்ம கூட தான் இருப்பாரா, இனிமேல் நம்ம அப்பா கூட தான் இருக்க போகிறோமா, அவ்வளோ சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டலாம் சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்து போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபிலாம் எடுத்து போட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக கிளம்பி போயிருக்கிறாங்க. போனவங்க அந்த போய் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துலேயே வந்து ஆக்சிடெண்ட்டில் குடும்பமே வந்து அப்படியே எரிஞ்சு போச்சு. அந்த ஃபேமிலி 2 ஃபேமிலியும் அப்படி அந்த பசங்க குழந்தைங்க விளையாண்ட இடம், அவங்க ஓடியா இருந்தது, அவங்க ஃபேமிலி இருந்தது, அந்த அவங்க பொண்ணு இருந்தது, எல்லாமே நினச்சி அந்த இடத்துல அவங்களால வாழ்நாள் ஃபுல்லையும் அவங்களால மறக்க முடியாத ஜீர்ணிக்க முடியாத ஒரு வழியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ஒரு மேட்ரு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு லண்டனில் போய் இருக்கிறாங்க. ஒரு பசங்க இருக்குது 2 குழந்தைங்க. அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியாமல் அங்கே லண்டன்லேயே இறந்துடுறாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அஸ்தியை வந்து இங்கே தான் கரைக்கணும், இந்தியாவில் தான் குஜராத் தான் கரைக்கணும்னு சொல்லி அவங்க விருப்பம்னோடனே அவங்க கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுக்காக ஹஸ்பண்ட் மட்டும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவான்னு சொல்லி குழந்தைங்களை அங்கேயே விட்டுட்டு அவர் மட்டும் வந்துருக்கிறார். அரிசியெல்லாம் கரைச்சி எல்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்புறார். கிளம்பி போனவர் இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. ஸோ 2 குழந்தைங்க வந்து அங்கே தனியாக வந்து அம்மா இல்லாமல் இருந்திருக்காங்க. இப்போ அப்பா வந்துடுவார், அப்பாவாச்சும் இருப்பாங்க, அப்பாவும் இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு தெரியல எப்படி ஜீரணமாகும், எப்படி அந்த குழந்தைங்க யார் வளர்ப்பா என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது ரொம்ப கொடூரமான சம்பவம். அம்மா அப்பாவை இது மாதிரி இழந்துட்டு ஒரு குடும்பம் அப்படி இந்த பசங்க இருக்கிறாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபேமிலி வந்து ஒரு 5 மந்த்ஸ் முன்னாடி தான் கல்யாணம் ஆகுது. ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணுறாங்க. அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க வந்து அவங்க அப்பா அம்மாட்டெலாம் சொல்லிவிட்டு சந்தோஷமாக இவங்க விசா ப்ராப்ளம்னால அப்புறமா விசா கிடச்சி இவங்க பொண்ணு மட்டும் போகிறாங்க ஹஸ்பண்ட் கூட அங்கே வாழறதுக்காக போகிறாங்க. 5 மாதம் தான் அது கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்பா தான் போய் ஏர்போர்ட்டில் வந்து விட்டுட்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வராரு. விட்டுட்டு அவர் ஏர்போர்ட்டை விட்டு வெளில கூட வந்திருக்க மாட்டார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அவ்வளோ கூடும் எப்படி பாருங்கள். அவங்க ஹஸ்பண்ட் அங்கே ஒய்ஃப் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இங்கேருந்து சந்தோஷமாக வந்து வாழ்க்கை கனவோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போனவங்க அப்படியே இறந்துட்டாங்கன்னா என்ன என்ன சொல்கிறேன்னே தெரில. எப்படி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்கன்னு எதிர்பார்த்தவங்க இந்த நியூஸ் எவ்வளோ பெரிய நியூஸு. அப்பா வந்து அங்கே சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஃப்ளைட்டு மாதிரி வெடிச்சிருச்சு, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒருத்த கூட பழைக்கலைன்னா அவருக்கு இந்த மனநிலைமை எப்படி இருக்கும். அவருக்கு டக்குன்னு ஏதாவது ஹார்ட் அட்டாக்கே வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. அந்த அளவு ஒரு கொடூரமான நிகழ்வு யாருக்குமே வரக்கூடாது. இது மாதிரி ஒருத்தவங்க கதை. ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க அப்படி தான் 2 குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து இங்கே கேரளா சேர்ந்தவங்க. அவங்க வந்து இதில் ஓமனில் ஒர்க் பண்ணிவிட்டு லண்டனில் வேலை கிடச்சி சொல்லி அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் நல்லா நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. நல்லா ஒரு சம்பாரித்து எங்கள் வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஊருக்கு வராங்க. வந்துட்டு வந்து வீடு கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பித்து எல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிளம்பலாங்க. இப்போ இங்கேயே கேரளா கவர்மெண்ட்லேயே அவங்களுக்கு வந்து நர்ஸ் வேலை கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி அங்கே போய் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. போனவங்க அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துடுறாங்க. அது ஒரு பாருங்கள். அது இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கேட்குறப்ப இதெல்லாம் வந்து எப்படி நடந்தது, அவங்க குடும்பம் எப்படி அதை போயிட்டு ஒரு கிளம்பி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே போனவங்க இல்லைங்கிறப்ப எப்படி நம்ப முடியும். அவங்க குடும்பம் எப்படி அதை தாங்குவாங்கங்கிறது புரியல. அதுவும் இவங்கெல்லாம் 12 குழந்தைங்களை விட்டுட்டு ஹஸ்பண்ட் விட்டுட்டு இவங்க போயிருக்காங்க. அம்மா போயிட்டு இறந்துட்டாங்கன்னா எப்படி அந்த குடும்பம் என்ன ஆகும். பணம் இருக்கலாம், ஆனால் குடும்பம் வந்து என்ன கதி என்ன. அவங்க அம்மா எல்லாமே எப்படி குழந்தைங்க வந்து குடும்பத்தை காப்பாற்றுறது, குடும்பத்தை பசங்களை வளர்க்குறது ஒரு அம்மா எல்லாமே எப்படி பண்ண முடியும். இது ஒரு கொடூரம். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோட பேரன். அவர் வந்து அவங்க ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க லண்டனில். இவர் போயிட்டு வராரு. அவங்க ஒய்ஃப் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு எம்எல்ஏவோட பேரங்க. இவர் அவ்வளோ வேலை பார்க்காம இருக்கப்ப குடும்பத்தில் வந்து நீயும் காலில் நிற்கணும், நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு உடனே ஒய்ஃப் எல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதை கூப்பிட்றதுக்காக போயிருக்கிறார். போனவர் இது மாதிரி ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டார். இப்போ எப்படி இருப்பாருங்க. இதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம், ஃபேமிலியோட போகிறோம்னா கூட சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். சும்மா லீவுக்காக போகிறோம் அப்படி கூட சொல்லலாம். ஒவ்வொரு வேலை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் ஒரு வாழ்க்கை கனவுகளோட அங்கே போய் நல்லா வாழணும் போகணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் கிளம்புறாங்க. கிளம்புனவங்க வந்து இந்த மாதிரி நிறைய கதை இருக்குது. போயிட்டு அவங்க வந்து அங்கே வந்து இறந்துடுறாங்க. இப்போ எவ்வளவு கொடூரம். இதெல்லாம் புரியலை என்ன நடக்குது, ஏன் இப்படி. ஏன்னா
அந்த 241 பேர்ல ஒருத்தர் மட்டும் பழிச்சிருக்காங்கிறப்ப அது எப்படி நடந்ததுன்னு நம்மளால புரியல. எப்படின்னா அவர் பாருங்க என்ன அந்த விஸ்வாஸ் ரமேஷ்ங்கிறவர் அவர் வந்து இந்தியன் தான். ஆனால் வந்து அங்கேயே செட்டில் அந்த சிட்டிசன் ஆகிட்டாரு. யூகே சிட்டிசன். அவர் என்ன பண்ணுறாரு இங்கே வந்துட்டு அவரும் ஒரு பதரும் கிளம்பியிருக்கிறாங்க. இவர் வந்து அந்த 11ஏங்கிற சீட்டில் விங் பக்கத்தில் அந்த எமர்ஜென்சி டோர்லாம் இருக்கும். அந்த விங் பக்கத்தில் அந்த சீட் தான் கொடுத்துக்கிறாங்க. அது முக்கால்வாசி யாருமே விரும்ப மாட்டாங்களாம். அங்கே இருக்கிற சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஜன்னல் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். சரியாக வந்து பார்க்க முடியாது, வெளியில் வியூ தெரியாது. அதெல்லாம் அந்த சீட் யாருமே அவாய்ட் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த சீட் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு எக்கானமிக் கிளாஸில். அவர் உட்காந்துருக்கிறாரு. ஃப்ளைட்டு ஏறுறப்பயே வந்து ஒரு ஏதோ ப்ராப்ளம் வந்து எல்லாம் ஒரு செகண்ட்ஸ்லாம் நடந்திருக்குது. ரொம்ப நேரம் கூட 3 நிமிஷம் 5 நிமிஷம் கிடையாது. ஏறினோடனே மேலே ஏறும் உடனே டக்குன்னு வந்து எல்லாருக்கும் எமர்ஜென்சி வார்னிங் கொடுத்துருக்குறாரு. ஃப்ளைட்டில் ஏற முடியல போலன்னு பேசஞ்சர்ஸ்க்குலாம். அதை கேட்டோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ரமேஷ் வந்து உடனே சீட் பெல்ட்டெல்லாம் அவுத்துட்டு என்ன பண்ண உடனே அந்த ஃப்ராக்ஷன் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருங்கள். உடனே ஏதோ தப்பிக்கணும்னு தோணிருக்கு பாருங்க அவருக்கு. போட்டு 2 எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும். இவர் உட்காந்து பக்கம் சைடு ஆப்போசிட் சைடு ஒன்று. உடனே என்ன பண்ணி இவர் போயிட்டு திறக்கலான்னு பார்க்குறப்ப முடியல, ஓப்பன் பண்ண முடியல. என்ன எப்படி பண்ணுறது என்னன்னு அவ்வளோ தெரியல. ஓப்பன் பண்ண விட்டு அந்த ஃப்ளைட்டு போய் அந்த பில்டிங் மேலே இடிச்சிட்டு உடனே வெடிக்கலை. இடித்து ஒரு கொஞ்சம் எல்லாம் ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே தான் அது நடந்திருக்கு. அது இடித்த உடனே என்ன இருக்குன்னா இந்த கதவு வந்து கிராக் விட்டுருக்கு. இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கிராக் விட்டுருக்கு. விட்டோன்னே அதில் போய் ஒரு டக்குன்னு வந்து இவர் குதிக்கிறதுக்கும் அது வெடிக்கிறதுக்கும் சரியாக இருந்திருக்குது. இவரை குதிக்கிறதுக்குள்ளே வெடிச்சிருந்தாலும் இவரும் மாட்டியிருப்பார் தீயில. அதே மாதிரி இவர் குதிக்கிறப்ப அது பார்த்தீங்கன்னா அது இறங்கி ஒரு 650 அடியிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து ஒரு 100 அடிக்கிட்ட வரப்போ தான் இது மாதிரி வந்து மோதிருது. மோதினோடனே அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாடியில் எவ்வளோ இருக்கும் ஹைட்டு அது மாதிரி இடம். அதில் போயிட்டு இவர் போய் இடித்து கதவை திறந்தோன்னு அந்த எக்ஸிட் வழியாக டக்குன்னு குதிச்சிருக்கிறாரு. குதித்த உடனே வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு ஃப்ளைட்டு. அது குதித்த இடமும் பார்த்தீங்கன்னா வெறும் கல் மண் அது மாதிரி இருந்தால் கூட அடிபட்டு இவரும் இறந்துருப்பார். ஆனால் குதித்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மணலில் குதிச்சிருக்காரு. குதிச்சுட்டு உடனே ஒரு பயத்தில் வந்து என்ன பண்ண தெரியாமல் எழுந்து ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஓட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இது மாதிரி நான் ஆக்சிடென்ட்டாக இருந்து யோசிப்பேன். அந்த இடத்துல அவர் இருந்து பாருங்க. அவர் அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. பகல் நேரம் நைட்டு கூட தெரியாது. பகல் நேரத்தில் இறந்து போய் அவ்வளோ இது கிடைக்குது எரியுது. இவர் ஓடிட்டு இருக்காருன்னா எந்த நிலமையில புரியல அவருக்கு. ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக புரிஞ்சிருக்காம போயிட்டே ஓடிட்டே இருக்குது. அப்புறம் தான் அவர் கூட்டு வந்து ஆம்புலன்ஸில் வந்து மற்றவங்களாம் பார்த்து கூட்டு வந்துருக்குறாங்க. அது ஒன்று. இன்னொரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைய விட்டுட்டு லண்டன் போகிறதுக்காக வந்து வீட்டில் குழந்தையெல்லாம் விட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுது. அவங்க அப்பா ஏர்போர்ட்டில் வந்து விடுறதுக்காக வேகமாக வந்திருக்குறாங்க. அது டிராஃபிக் கொஞ்சம் ஜாமில் வந்து லேட் ஆகிடுச்சு. உடனே ஒரு ஏர்போர்ட்டில் வந்து லாஸ்ட் 10 வந்திருக்குறாங்க. ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக வந்தோடனே அங்கே என்ன பண்ணிட்டாங்க, போர்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, ஃப்ளைட்டு கிளம்ப போகுது. இப்போ வந்து 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டீங்க, இப்போ அனுப்ப முடியாதுன்னு எவ்வளவோ பேச்சிருக்கிறாங்க. இல்லைங்க போகணும், அர்ஜென்ட்டாக போகணும், ஹஸ்பண்ட் அங்கே இருக்காரு, என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க. அவங்க முடியவே முடியாது, இப்போ உங்களால் ஃப்ளைட் லேட் ஆகிடும், ஸோ முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. ஏர்போர்ட்டை விட்டு கூட வெளில வரமாட்டாங்க. உடனே வந்து என்னென்னா ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னா அந்த நிலமையில இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறதா அந்த நேரத்தை சொல்கிறது கூட வாய் வர நமக்கு. அந்தளவு எப்படி பாருங்கள் அந்த பொண்ணு கூட மனநிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு 10 நிமிஷம் லேட்டாக நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 10 நிமிஷம் முன்னாடி வந்தால் காப்பாற்றிருக்கலாமே ஹாஸ்பிட்டல் சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அதே ஒரு 10 நிமிஷத்துனால லேட்டாக போனதுனால அவங்க விடலை உள்ளார வெளில ஏறி இருந்தால் என்ன இருக்கும். அது அந்த வாழ்நாள் ஃபுல்லாக அது வந்து சாகிற வரைக்கும் அது வந்து நம்மளுக்கு மனசை விட்டு நீங்கள் அது ஐயோ ஒரு நூல் இழையிலன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து தப்பிச்சிருக்காங்க சொல்லி இது வந்து கடவுளுக்கு அந்த பொண்ணுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறதா இல்லை அத்தனை உயிர்கள் போனதுக்காக வருத்தப்படுறதான்னு கூட தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மனநிலைமை சொல்லிக்கிறாங்க. இது பார்க்குறப்ப எப்படின்னா இது ஒன்றுங்க, ஒரு பையன் இதே மாதிரி இதுதான் ஒரு நாள் விழுந்த இடம் வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல். அதில் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க 2 பேரும் லஞ்சு செகண்ட் இயர் படிக்கிற பசங்க லஞ்ச் சாப்பிட வந்திருக்காங்க. வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சு 2 பேருமே சாப்பிட்டு எழுந்தோன்னே இந்த பையன் அப்படி ஆரியங்கிற பையன் அவன் ஃபோனை ஃப்ரெண்டு கொடுத்து நீ போதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கை கழுவுறதுக்காக நின்றுட்டுருக்குறான். அந்த ஃப்ரெண்டு போயிட்டான். கை கழுவு நிற்கிறப்ப அந்த ஃப்ளைட் வந்து மோதி பில்டிங் இடித்து மேலே விழுந்து இந்த பையன் வந்து விழுந்து இறந்துடுறான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் கூப்பிட்டு போகிறாங்க. உடனே என் ஃப்ரெண்டு வந்து இந்த ஃபோன்லேருந்து பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறான் அந்த பையனோட ஆரியனோட அப்பா பேரண்ட்ஸ்க்கு, உங்கள் பையன் ஆக்சிடென்ட் ஆச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கணும் எல்லாம் கிளம்பி வராங்க, வந்தோன்னே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவு அந்த பையனோட ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கும். 2 பேரும் இறந்துருக்க வேண்டியது, நீ போன செல்லை கொடுத்து நான் வரேன்னு சொல்லி இதை அமிச்சதுனால அந்த பையனையும் ஃப்ரெண்டையும் காப்பாற்றிருக்கான். அமிச்சிட்டு இந்த பையன் உயிரை விட்டுருக்கான். ஒரு பாவமும் பண்ணல அந்த பையன்.
எதாச்சும் படிக்கிற பையன் எங்கேருந்தோ வந்து எப்படியோ வந்து நடந்திருப்பாருங்க. அந்த பையனை பற்றி சொல்கிறாங்க. அவ்வளோ வந்து அந்த பையன் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்த பையன், விவசாய குடும்பம். மற்றவங்கலாம் வந்து நீட் எக்ஸாமுக்குலாம் நிறையா வந்து உங்களுக்கு கிளாஸஸ் போவோம், அப்படி இப்போ கோச்சிங் எதுவுமே போகாமல் சுய முயற்சியில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து 720க்கு வந்து 700 எடுத்து மெரிட்லேயே சீட்டு கிடச்சிருக்கு. அவ்வளோ அந்த பையன் வந்து டாக்டர் ஆக்கிறவங்க அப்பா ஆசைப்பட்டு அவ்வளோ படித்து நல்லா வந்து அவ்வளோ செகண்ட் இயர் படிக்கிறான். அவ்வளோ கனவுகளோட அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ கனவு இருக்குது. இந்த பையனுக்கு சின்ன வயசில் எல்லாம் சாகிற வயசு கிடையாதுங்க. எப்படிலாம் விதி வந்து விளையாடுறது. இதெல்லாம் பார்க்குறப்ப இது விதி விதி அப்படின்னு சொல்கிறதா, விதிப்படின்னு சொல்கிறதா, அவங்களுக்கு அவ்வளோதான் விதி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படின்னு சொல்கிறதா, இல்லைன்னா கர்மான்னு சொல்கிறதா புரியல. கர்மானா நம்ம ஏதோ ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருப்போம், அந்த ஜென்மத்தில் வந்து அதோட பலன் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல. இது யாரோட கவனக்குறைவாக இருந்தாலும் என்ன மிஸ்டேக் நடந்தாலும் இதெல்லாம் ஏன் நடக்குதுங்கிறது புரியல. இது வந்து அதாவது அவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க, அவ்வளோ பேருக்கும் ஒன்றாவே இந்த சாவு வருங்கிறப்ப என்ன புரியுங்க, என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையோட ஒரு நிலையற்ற தன்மையை தான் காட்டுது. வாழ்க்கைங்கிறது நிறம் கிடையாது, நிலை கிடையாது. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பணம் 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 ஆயிரும், பதவி பதவி, புகழ் புகழ், எதிரி சம்பாதிக்கிறது போகிறது, இப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ ரொம்ப வருஷமாக வாழற மாதிரி நம்மளுக்கு எப்போ சாவு வருங்கிறது முன்னாடியே தெரியும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பாருங்கள், சொல்லுவாங்க முன்னெல்லாம் படுத்து தூங்கி எழுந்தால் தான் எழுத கூட நிச்சயம் கிடையாது. இப்போ அப்படிலாம் கிடையாது. அடுத்த நாள் கிடையாதுங்க, அடுத்த நிமிஷமே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஃப்ளைட்டு இது வந்து அதை தான் பாடமாக கற்றுக் கொடுத்துருக்கு. எப்படின்னா ஃப்ளைட்டு போய் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே இறந்து போச்சு, 5 நிமிஷம் கழிச்சு மாதிரி நடக்குங்கிறது யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சது அவங்க ஏன் ஃப்ளைட்டு ஏற போகிறாங்க? ஸோ வாழ்க்கை வந்து எப்படி ஒரு இருக்குது பாருங்கள் அந்த வாழ்க்கை. ஸோ இதில் தான் வந்து நம்ம யோசிக்கிறத, நேசிக்கிறவங்ககிட்ட நம்ம நினச்சதை பேசணும், நண்பாக வாழணும். இந்த எதிரி பொறாமை பணம் இப்படி அலைஞ்சு என்ன வாடி கட்டிக்கு போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இது இந்த நிலையற்ற தன்மையை வச்சு இதெல்லாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்ம கனவு காணக்கூடாது, நாளைக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பிளான் பண்ணலாம், வேலைக்கே ஆகாது. இப்பயே வந்து நம்ம இருக்கிறப்பே இன்றைக்கி என்ன நிகழ்காலம் என்ன, அந்த ப்ரெசண்ட்லேயே வந்து எல்லாத்தையும் பண்ணுங்கள். நேசிக்கிறவங்ககிட்ட பேசுங்க, உறவுகிட்ட அன்பாக இருங்க. அதோட தான் நம்ம எதிரி தன்மையோ அவங்ககிட்ட வந்து விரோதம் வச்சுக்கிட்டு என்ன ஒன்றுமே வரப்போகிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம பாராட்டமாக இருக்கணும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுங்க. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு பாடம் தான் கற்றுக் கொடுக்குது. ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க போயிட்டாங்க, ஆனால் அவங்க இறந்த இதுலேருந்து நம்ம அவ்வளோ பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. ஸோ இதில் இருந்துச்சும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் ஒரு பாடமாக எடுத்து தான் வாழணும். அவ்வளோதான் சொல்ல முடியுது. வேறு என்ன சொல்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து என்ன எதுக்காக இப்படி நடந்தது என்ன ஒன்றும் புரியல, இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. இதை வச்சு வாழ்க்கையை நம்ம வந்து எப்படி வாழணுங்கிறத நம்ம கற்றுக்கணும். அவ்வளோதான். இதை கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.